to Shamu's Recipes Tamil. இன்னைக்கு நம்ம ரெசிபி டேஸ்டியான கேப்சிகம் கார்ன் கட்லெட். இது ஸ்வீட் கார்ன் வச்சு செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக். இதை ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம். கட்லெட்னா எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும். யூஸ்வலாக கட்லெட்டில் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யறதுனால சில பேருக்கு அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும்னு கட்லெட் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. ஸோ உருளைக்கிழங்கு சேர்க்காம ஸ்வீட் கார்ன் வச்சும் கட்லெட் செய்யலாம். கேப்சிகமோட ஃப்ளேவரில் மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இந்த கட்லெட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் ஸ்வீட் கார்னை உரிச்சு எடுத்துக்கலாம். இது 250 கிராம் அளவு இருக்கும். உரிச்ச ஸ்வீட் கார்னை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துக்கோங்க. ஒன்னும் பாதியுமா கோர்ஸா அரைச்சு எடுத்துட்டா போதும். ஒரு பாதி கேப்சிகம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல அரைச்ச ஸ்வீட் கார்னை சேர்த்து ஒரு கப் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகமையும் சேர்த்து 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 100 கிராம் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். கார்ன், கேப்சிகம், வெங்காயம் இதுல இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போதும். இதுல அரிசி மாவு சேர்த்திருக்கிறதுனால கட்லெட்டோட அவுட்டர் லேயர் நல்ல மொறுமொறுன்னு வரும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு பொரிக்க தேவையான ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு டீப் ஃப்ரை தான் பண்ண போறேன். நமக்கு டீப் ஃப்ரை வேணாம்னா ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கலவையை நமக்கு பிடிச்ச ஷேப்ல தட்டி எடுத்துக்கலாம். இதுல நீங்க கேப்சிகம்க்கு பதிலா வேற வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்கான வெஜிடபிள்ஸா இருந்துச்சுன்னா நீங்க வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணிட்டு சூடான ஆயில்ல சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. 15 நிமிஷத்துக்கு 2 சைடும் திருப்பி விட்டு வேக விடுங்க. இதில் கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம சொல்லியிருக்கிற அளவில் சேர்த்துக்கோங்க. கட்லெட் உடையாம வரும். அதே மாதிரி ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது சேர்த்தோம்னா எண்ணெய் குடிக்காம வரும். இந்த மாதிரி 2 சைடும் வெந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். பாருங்க, எண்ணெயில் கொஞ்சம் கூட கட்லெட் உடையவே இல்லை. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூடான சுவையான கேப்சிகம் கார்ன் கட்லெட் ரெடி ஆயிருச்சு. மேலே கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா கேப்சிகம் ஃப்ளேவர்ல ஸ்வீட் கார்ன் கட்லெட் அருமையா வந்திருக்கு. இதை ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக். இதே மாதிரி நீங்களும் ஸ்வீட் கார்ன் வச்சு கட்லெட் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.